தமிழ்நடவு பொங்கல் பெருவிழா விருது வழங்கும் மாண்புரு விருந்தும் கூடிய விழாவில் கவியரங்கம். விருந்தும் கூடிய விழாவில் கவியரங்கம். எல்லோரும் விருந்து சாப்பிட்டீங்க தானே? இப்பொழுது நாங்கள் செவிக்கு விருந்து தர விளைகின்றோம். அந்த விருந்து போல் இனிக்குமோ தெரியாது. ஆனால் சிறப்பான கவிஞர்கள் இங்கே இருக்கிறார். விருந்து தருவாங்க. கருத்தாய் மகிழ்விக்க கவிஞர் நால்வர். விருப்புடன் வந்தனர் வரவேற்று மகிழ்கிறேன். விருப்புடன் வந்தனர் வரவேற்று மகிழ்கிறேன். கலைக்காதீர்கள். தமிழர் மொழியையும் தமிழர் மொழியையும் தமிழர் மரபையும் அமுதாக்கி நடந்திடும் அருமை நாளில் ஈழத்து மக்களின் இன்னலை போக்க உணர்ச்சல் கொண்டு உணர்வு வேண்டும் புலம்பெயர் வாழ்விலும் புது புது சிக்கனர். கவிஞர்களுக்கு எப்பொழுதும் அந்தந்த நாளில் சுற்றி நடக்கிறது நிறைய போயிடும். அது குதிரை ஒன்றே பொழுது சிந்திக்க விடாது. அந்த நிலை எனக்கு இன்றைக்கு வந்துட்டு உணர்ச்சல் கொண்டு உணர்வு வேண்டும் புலம்பெயர் வாழ்விலும் புது புது சிக்கனர். வளம்பெறும் தடைகளால் வருங்காலம் உள்ளதோ மிரட்டும் பொருளாதாரம் வேதனையில் வீழுதோ திரளும் கொடூரங்கள் எதிர்களில் நடந்ததோ உலக போர் வெளியை உலகம் மறந்ததோ. ஏன்னா மீண்டும் இந்த உலக போரை வரவேற்கிற மாதிரி சில பேர்ட்ட போக்கள் எனக்கு தெரியல. உலக போர் வெளியை இந்த உலகம் மறந்ததோ நிலம் சேர்க்கும் பேராசை நாடுகளில் தோன்றுதோ. தமிழ்நாடு விட்டு மற்ற நாடுகள் நிலைமை கொஞ்சம் தெரியுது எங்களுக்கு. இது ஒரு புதுசாக இருக்கு. மக்களாட்சி சிதறடிக்க மக்களிலும் நாட்டமோ மக்களும் இதில் நாட்டம் செலுத்துகிறார்களோ திக்கெண்டும் திகிலூட்ட தலைவர்களும் சரியோ வேலையே பயிர வேண்டிடும் நிலை என்று போரை கொள்ளைகள் புவி எங்கும் ஒலியுது. மக்களின் தெரிவுகளில் மடமையே தெரியுது. சிக்கலை தேடிக்கொள்ளும் தெரிவுகள் தேர்தல்களில் பன்மமும் சுரண்டலும் வளர்ச்சி காணுது. அன்பும் அறமும் அழிவை காணுது. ஓங்கும் தொழில்நுட்பமும் ஒரு பக்கம் விரட்டுது. எங்கு பார்த்தாலும் இது என்ன செய்யும் என்று அச்சமே தான் இருக்கு. எந்த நேரம் என்ன திருட்டு போகணும்னு தெரியாது. தேர்ந்தும் மக்களை இதையாக்க முனையுது. இந்த கற்றலை கொண்டு குற்றம் செய்கிறார்கள். விட்டலால் கல்வி மகிழ்ந்து ஒளியுது. தன்னெல்லாம் பெரிதென்று தலைவர்கள் திரிகிறார்கள். சென்றடும் திசையெல்லாம் பலவிதிக்க பார்க்கிறார்கள். செயற்கை நுண்ணறிவு செழிப்பு தருவதற்கு பயன்பாட்டில் நல்லறம் பண்பாக வேண்டும். ஏஐ பார்த்து நாங்கள் காதல் வரும், கவர்ச்சி வரும், இப்படி எல்லாம் ஆசை வரும். ஆனால் நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் அறமா, இது அறம் என்று நாங்கள் சிந்திக்காவிட்டால் இந்த ஏஐ அழிவைத்தாண்டது. எனவே அறத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தன்னலம் கருதாத தலைவர்கள் வேண்டும். அன்பும் அறமும் ஓக்க வேண்டும். கல்வியில் நாட்டம் காசினியில் வேண்டும். பல்லோர் வாழ்வும் ஒளிந்திட வேண்டும். அன்பு மரணம் அகலத்தில் விழுக, இன்பம் ஓங்குக, ஏழ்மை ஒழிக, தன்னலம் மறைக, பொதுநலம் பெருக, வெண்மம் அழிக, வள்ளல் சுரக்க. இருத்தம் கொதிக்குது உலகம் கண்டு, சிறசில் மின்சாரம் சிதறடித்து ஓடுது. தன்னாட்டு நலமென்று நல்லறம் புதைத்து பன்னாட்டு அளவில் குளிர் காவது முறையோ. தன் நலம் மட்டும், தன் குடும்பம் மட்டும், தன் இனம் மட்டும், தன் நாடு மட்டும், எதுவுமே சுயநலம் இவ்வழி நல்லதல்ல.
தன் நிலம் மட்டும் பார்த்தா சுயநலம் இல்லை, தன் குடும்பம் மட்டும், தன் இனம் மட்டும், தன் நாடு மட்டும் சிந்திப்பது சுயநலம் தான். எதிலுமே சுயநலம் இவ்வழி நல்லதல்ல. எதிலுமே பொதுநலம் ஏணியாக வாழ வைக்கும். ஏணி வைத்ததா, குழி தோண்டுவதா, பணிகளின் சிந்தனை, பண்டினின் நற்பண்பு, நத்தனமை கொண்டாலே நாடுகள் செழிப்புறும். இக்கால நிலைமையால் என் இதயத்தில் உதித்த வரிகளோடு இந்த கவியரங்கத்தில் உங்களை மகிழ்விக்க இருக்கின்ற கவிஞர்களை அழைக்க விரும்புகின்றேன். நாலு கவிஞர்கள், மருத்துவர், பேராசிரியர், கவிஞர் போல் ஜோசப் அவர்கள் இன்னும் நிகழ்வுக்கு போகணும், அவசரமாக போகணும். அதனால் வேறு முதலாளிகளே இனிய கவிஞர்கள் பொறுத்து கொள்ளுங்கள். அது ஒரு வகைக்கு நல்ல வேண்டாம் மூலமாக படிச்சுட்டு போது இருக்கிற நிலையை பார்த்தா பேராசிரியர் போல் ஜோசப் அவர்கள் புது கவிஞர். ஒவ்வொரு முறையும் நல்லொரு பார்வையோடு கவிஞர்களை கொண்டு வருவார். பேராசிரியர் மருத்துவர், வேறாக கவிஞரும் வேறு கருத்துவர். இந்த பேராசிரியர் கவிஞராக இருந்தவர். தாராள போல் ஜோசப் தனித்துவம் மிக்கவர், தாராள மனம் கொண்டவர், பல விடயங்களை பலருக்கு கொடுத்து மகிழ்ந்தவர். சுவையினத்தை கொடுக்க மாட்டேன், நல்ல கொடுப்பார். நகைச்சுவையும் நெற்கருத்தும் நாள்தோறும் பகிர்வ வகை வகையாக பரிமாறும் விருந்தோம்பு. அதனுடைய அந்த பகிர்வில் இருக்கிற விருந்தோம்பு அபூர்வம். இந்த அறிமுகத்தோடு பேராசிரியர் போல் ஜோசப் அவர்களை கவிதை படிக்க அழைக்கிறேன். கவியர் கழகத்தின் கவியரங்கம் பொழுதின் புவியோங்கம் கருத்தால் புதுமைகள் படைத்திட, அன்பும் அறமும் அகிலத்தில் விளைந்திட, இன்கவி வழங்கிட இசையோடு அழைக்கிறேன். வருக வருக வரிகளை தருக வாருங்கள். பேராசிரியர் மருத்துவர் கவிஞர் ஜோசப் அவர்கள். முன்னவையில் அமர்ந்திருக்கிற கவியோருக்கும் முன்னால் அமர்ந்திருக்கின்ற அவையோருக்கும் முதற்கண் வணக்கம். நான் இந்த கனடாவுக்கு புலம்பெயர் 2008 வந்தபோது, அப்போ நான் ஒரு கவிதைகள் பெரிதாக எழுதவில்லை. ஊரில் இருக்கும்போது, இந்தியாவில் இருக்கும்போது ஒரு சில கவிதைகள் எழுதியிருக்கிறோம். ஆனால் ஒரு வானொலியிலே கவியரங்கம் நடந்து கொண்டிருந்தது. அந்த கவியரங்கத்தை எங்களுடைய வேந்தன் அவர்கள் சிடிஆர் வானொலியிலே நடத்தி கொண்டிருந்தார். அவருடைய கவியரங்கத்திலே தான் நான் முதல் கவிதைகள் பாடத் தொடங்கினேன். என்னுடைய கவிதைகளை அவர் ஊக்குவித்து இன்றைக்கு ஒரு கவிஞனாக உங்கள் மத்தியிலே நிற்கிறேன். அதற்கு பிறகு பல கவிஞராக கந்தவனம் முதற்கொண்டு. ஆகவே எங்களுடைய வேந்தனுக்கு நன்றி தெரிவித்து இந்த கவிதைக்கு பிறகு நான் நினைக்கிறேன், குமரகுரு இனிமேல் கூப்பிட மாட்டார். குமரகுருக்கு அடைக்காலம். மரபை மறந்தால் மரபின் அறிவியல் பிறப்பால் இனக்குழுமங்களின் தலைமுறை தொடர்ச்சி மரபணுவே அதன் ஆதாரம். மரபு மரபென்றால் மொழி அதன் வேறாகும். ஆபிரிக்க கருப்பையா முதல் உசிலம்பட்டி விருமாண்டி வரை, ரெண்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஜீன், அந்த முதல் தோன்றிய இனத்தினுடைய ஜீனும், உசிலம்பட்டியில் இருக்கிற விருமாண்டி தேவருடைய ஜீனும், இங்கே பலருடைய அதே போல பலருடைய ஜீனும் ஒத்து வந்திருக்கிறது.
என்பது அண்மைக்கால ஆய்வுகள் பலருக்கும் தெரியும். ஆப்பிரிக்க கருப்பையா முதல் உசிலம்பட்டி விருமாண்டி வரை உலகின் அகர முதல நாம் என மரபணு பொருத்தமே ஆதாரம். ஆட்சியையும் அப்புவையும் அடையாளம் காட்டுவதும் மரபணு அறிவியலே. காட்டவில்லையோ பிறப்பிலங்கோ தவறு இருக்கிறது. அடையாளம் காட்டுவதும் மரபணு தான். அடையாளங்களே நம் அடைமொழி. இனமாக, மொழியாக, நிலமாக, அகிலம் அதிகம் அறியா பழங்குடிகள் பலவும் குடியுரிமை கொண்ட தீவு கூட்டங்களாகி இழிவின்றி வாழ மொழியுண்டு, ஆள தேசம் உண்டு. நிலமோ வெறும் 100 ஏக்கர், நிலமோ வெறும் 100 ஏக்கர், மதம் உண்டு, அதிகாரம் உண்டு. வத்திக்காதெனும் தனி தேசம் அது. வெறும் 100 ஏக்கர் தான் தெரிவது. 10,000 மட்டுமே பசிபிக்கில் துவாலு பழங்குடிகள். ஐநாவிலும் கொடியுண்டு. குடியாய் தாய்மடி மண்ணுண்டு. யாதும் ஊரே யாவரும் கேளிராம். ஐநாவில் வரவேற்கும் வாசகமா? ஓதும் அது போதும் என்று ஊதும். மார்தட்டும் மரத்து போன இனம். தேசமில்லா புலம்பெயர் ஏதிலியாய் தேசமில்லா கூசாமல் வேலிகளுக்குள் பறைசாற்றிய விரைத்து போனவர்கள். வேர்களும் அழுகுது 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 அழுகுது. போதி மரங்களோ செழித்து வளருது. மண்ணும் குறைந்து குடியேற்றத்தால் விகாரைகள் தகாது இடம்பெயர வரும் தலைமுறைக்கு வரலாறும் திரிவாக விதைகளுக்குள்ளும் மரபணு மாற்றம். விதைகளுக்குள்ளும் மரபணு மாற்றம். இது அந்த விதி அல்ல, கீழே போடுற விதி அல்ல. விதைகளும் இல்லை என்றால் நாம் நலமடித்த மரபினமா மலட்டினமா? நலமடித்த மரபினமா மலட்டினமா? இணையத்திலும் இனத்தை இனமே அணைக்க வசைபாடி, அணைக்கெல்லாம் விளக்க அணைக்கிறோம். அணைக்க வசைபாடும் பிணைத்து ஆப்பு வைக்கும் ஒரே சனம் நம்மினம். தற்கொலை செய்யும் முன் ஒரு பச்சோந்தி எழுதியது, நிறம் மாறும் போட்டியில் தமிழர்களிடம் தோற்று போய்விட்டேன். நிறம் மாறும் போட்டியில் தமிழர்களிடம் தோற்று போய்விட்டேன். மரபென்பது இயற்கையான நதி. கரைகளைத்தானே உருவாக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. கரைகள் வந்தபின் தண்ணீர் வந்தால் அது நதி அல்ல, கால்வாய். நம்மினம் நதியா கால்வாய்? திராவிடம் என்பது கூட்டுக்கலவை. அது மொழி அல்ல, தேசிய இனம் அல்ல. சங்க காலத்திலும் இல்லாத சொல்லாடல். மொழி அழிந்தால் இனம் அழியும். சுமேரியனும் லத்தீனும் என்று மொழியும் இல்லை, இனமும் இல்லை. 1000 மொழிகள் வளர்த்தொழிந்த வரலாறுகள் ஆவணங்களா என்று அருங்காட்சியகத்தில் ஆங்கிலத்தால் தொலைந்து போன ஐரிஷ் மொழி அன்று அயலாந்து தேசமானதால் என்று சேதமாகாமல் பிழைத்துக் கொண்டது. பழைய கதையல்ல இது. நம் ஆய்வு காலத்தில், நம்ம காலத்திலே 10 மொழிகளும் இனங்களும் மொத்தமாய் தொலைந்து கலைந்து போனது மேற்கிந்திய தீவுகளில். தமிழ் படித்தால் சோறு போடுமா? நம்மவர் கேள்வி. தமிழ் படித்தால் சோறு போடுமா? நம்மவர் கேள்வியது. நாயை கூடத்தால் சோறு தின்கிறது. அது குறைக்கவும் பாலாட்டவும் கல்லை கண்டால் காலை தூக்கவும். ஆம், மரபை மறப்பதில்லை. தொல்காப்பியம் முதல் கீழடி வரை, பூம்புகார் முதல் குமரிக்கண்டம் வரை தொல்லியல் எச்சங்கள் தொன்மைகள் சொல்லுது. 115
17ஆம் நூற்றாண்டு போலந்தின் நீக்லஸ் கோபர்னிக்கஸ் மொழிந்தார், உலகம் உருண்டையாய் சுற்றுகிறதா, உலகம் உருண்டையாய் சுற்றுகிறதா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஆதி பகவன் முதற்றே உலகு தாத்தா வள்ளுவன் மொழிந்தார், உலகு என்பது உருண்டையாய் சுற்றுவது. உலகு என்பது உருண்டையாய் சுற்றுவது. எங்க இருக்கு விஞ்ஞானம்? கத்திக்கொண்டு போராடினோம், சுத்தி இருந்தும் பேசினோம். வட்டமேசமான ஆயுதத்தோடு போராடினோம், கத்தி கொண்டும் போராடினோம், சுத்தி இருந்தும் பேசினோம், தொண்டை கிழிய கத்தி கொண்டும் போராடினோம். இனி புத்தி கொண்டே புதிய உத்தி கொண்டே சக்தியோடு ஒத்திசைந்து, புதிய உத்தி கொண்டே சக்தியோடு ஒத்திசைந்து புலம்பெயர் நாம் பலம் கொண்டே நம் நிலம் மீட்டு அரசமைத்தே நம் மரபுரிவை காப்போம். நன்றி, வணக்கம். பேராசிரியர் மருத்துவர் கவிஞர் போல் ஜோசப்புடைய கவிதை என்றுமே கண்டுகொண்டே இருக்க வைக்கும். அவருடைய பார்வை எப்பொழுதும் ஒரு வித்தியாசமான பார்வையாக இருக்கும். ஒரு கவிஞராக பார்க்கின்ற பொழுது அவருடைய மருத்துவம் அங்கே வரும், அவருடைய பொது அறிவு அங்கே வரும், அவருடைய கருணை அங்கே வரும். இவ்வாறு பல இடங்களிலும் அவை எல்லாம் வந்து முடிவிலே ஒரு அழகான ஒரு புது கவிதை அவர்களிடம் வந்து கிடைக்கும். சிந்திக்க வைக்கும். நிறைய மரபுக்குள் வரியெடுத்து மாயங்கள் கோர்த்து தரவுக்கு மேல் தரவுகளை தந்தாருங்க. இங்கெல்லாம் போய் வந்தோம், போர்ச்சுகீஸ் போனோம், ஆப்பிரிக்கா போனோம், இந்தியாவிலே ஊர் உசிலம்பட்டி என்று இங்கெல்லாம் போய் வந்தோம். ஆனால் அவருடைய வரிகள் நிறைய சிந்திக்க வைக்கும், நிறைய தரவுகளை கொண்டிருக்கும். நம் இனம் நதியா கால்வாயா என்று கேட்டார். எங்களுடைய ஆயுட்காலத்திலேயே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலேயே 10 மொழிகளும் இனங்களும் காணாமல் போன என்று கவிதையோடு குறிப்பிட்டார். எனவே அவர் ஒரு அற்புதமான கவிதையை இந்த மரபத்திங்கள் விழாவிலே மரபு என்ற அந்த தலைப்புக்குள்ளே பல்வேறு விடயங்களை சிந்திக்க வைத்திருக்கின்றார். அவருக்கு எங்களுடைய பாராட்டுக்கள். இந்த கவியரங்கத்தை சிறப்பித்ததற்காக நன்றி கூறி நின்றோம். அவர் அவசரமாக போக வேண்டியிருப்பதால் அவருக்கு நாங்கள் பெர்மிட் அனுமதி கொடுக்கிறோம். நன்றி, நன்றி எங்களோடு இணைந்து கொண்டதற்கு. அடுத்ததாக நான் 2 மாதத்தில் அழைக்கிறேன். நீங்கள் வருவர்கள் மன்றவர்களே தானே? சரி. அடுத்ததாக பாவலர் கனி விமல்நாதன் அவர்களை அழைக்கின்றேன். கனி விமல்நாதன் என்ற பெயரிலே பல நூல்களை எழுதி குவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நூலாசிரியர் அண்மையிலே தன்னுடைய புனவேரில் மேலும் ஒரு புனவேரை சேர்த்து கொண்டார். அதுதான் கனியன். நன்றாகத்தான் இருக்கிறது. கனியனாக மாறினாலும் அதனுடைய சிந்தனைகள் மென்மேலும் வளர்ச்சி பெற்று சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறது. கவிஞர் கனியன் கருத்தெங்கும் அறிவியல். கவிஞர் கனியன் கருத்தெங்கும் அறிவியல். புவியில் பொழுதெல்லாம் புகட்டும் ஆசிரியர். அவர் வகுப்பறை தேடி சென்று கல்வி புகட்ட வேண்டியதில்லை. எங்கெல்லாம் அவர் சில விடயங்களை கூறும்போது இன்னொருவர் கேட்க ஆயத்தமாக இருக்கிறாரோ பக்கத்தில் கேட்டவர் வேறு பெற்றவர். நிறைய விடயங்களை அறிந்து கொண்டு போகலாம். அவ்வாறு தான் புவியில் பொழுதெல்லாம் புகட்டும் ஆசிரியர். அவர் அடிப்படையில் ஒரு ஆசிரியர் தான். தடைகளை உடைத்து படியாக்கும் நூலாசிரியர். அவர் நூலாசிரியராக இருக்கார். இவர் நூல்களை எழுதுகிறார். அவருக்கு எத்தனை தடைகள் இருக்கிறது, அவருடைய உடல்நிலை, போராட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி அவர் பயணித்துக் கொண்டே இருக்கிறார். எத்தனையோ நூல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அனைத்தும் சாதாரணமாக நாங்கள் காணும் நூல்களை விட வித்தியாசமானவை.
வைப்பதே, சிந்திக்க வைப்பதே அறிவியல் ஆழம் கொண்டவர். எனவே தடைகளை உடைத்து படியாக்கும் நூலாசிரியர் குடையாக பயன்தரும் குவலையற்று அறிஞன். குடையாக பயன்தரும் குவலையற்று அறிஞன். அப்படிப்பட்ட பாவலர் கனிமநாதன் அவர்களை இப்பொழுது இந்த அரங்கத்திலே கவிதை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். கவிஞர் கழகத்தின் கவியரங்க பொழுதில் புவியோங்கும் கருத்தால் புதுமைகள் படைத்திட அன்பும் அறமும் அகிலத்தில் முடிந்திட இன்கவை வளங்களை இசைவோடு அழைக்கிறேன். வருக வருக வரிகளை வருக பாவலர் கனி விமலநாதன் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எனது கவிதை நான் வாசிப்பதற்கு முன்னதாக ஒரு சில குறிப்புகள். இந்த நிகழ்வில் இந்த நிகழ்ச்சியில் என்னை சிறப்பாக அமைத்து கொண்டிருக்கின்றது. என்னை குறித்திய பலபடியாக அந்த குறிப்பிட்டு நான் சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை கூட விரும்புகிறேன். என் வழி நடை ஓடுகின்ற கேள்விக்குறியாயிருந்து வியப்புக்குறியாகிய சகோதரி. வணக்கம். அந்த சங்க தமிழ் சொற்களை நாங்கள் பாவிக்க வேண்டும் என்பது அதில் உள்ள இனிமையை பற்றி நாம் வர கூறினார்கள். அது இனிமை எளிமை மாத்திரமல்ல, தமிழர்களாகிய எங்களுடைய வரலாறு அதுக்குள் பொதிந்திருக்கிறது என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கையுடையவன். அந்த கருத்தை கொடுத்த விசாரணைக்கு நன்றி. இனி என்ன கதைகள் நான் மரபோடு நாங்கள் என்ற தலைப்பில் சில கதைகள் எழுதினேன். எல்லா மரபு கதைகள் வழியிலே வருகின்றது. முதலில் வணக்கம். இது நீரிசை பண்பா. ஞாயிற்றின் ஞானத்தில் ஞான நடை போடுகின்ற தாயின் தகுதி தமிழ் வணக்கம். வாயினிலே முன்னவன் தந்த முறைப்படி சின்னவனும் மந்திட்டு தந்தேன் மதிப்பு. ஞாயிறின் ஞானத்தில் ஞான நடை போடுகின்ற தாயின் தகுதி தமிழ் வணக்கம். வாயினிலே முன்னவன் தந்த முறைப்படி சின்னவனும் மந்திற்கு தந்தேன் மதிப்பு. அடுத்தது ஆரம்பம். இது இன்னிசை கம்பம். ஆதியின் ஆக்கு வெளிப்பினிலே ஊதிய உப்பலின் உள்ளாம் உறைவுகள் தாங்கு தடங்களை தந்திட்ட தங்கங்கள் பொங்குதே என்றும் பொழிந்து. அடுத்ததாக மரபின்படி இது நேரிசை ஆசிரியப்பா. இரவும் பகலும் எமிழ் சீர் பூரமேல் பரவி படர்ந்து பக்குவம் அடைந்த அமினோ சேர்க்கை புரத ஆடை அமில ஒருபுடி இருபுடி சிக்கென அழியா அமைவில் அடுக்கிய வள்ளல் வடங்கள் மரபணு வடிப்பே. அடுத்தது
காணும் யாவும் மலரின் காட்சியே. இது ஒரு எண் சிறுவிருத்தம். இந்த அமைப்பு முறை கூவிளம் கருவிளம் கருவிளம் தேமா, கூவிளம் புளிமா புளிமா தேமா என்ற அமைப்பில் இந்த எண் சிறுவிருத்தம் அமைகிறது. விண்வரை வளர்ந்துணர் வளைவுகள் கொண்ட வித்துடை மரமும் விளைத்தது ஒன்று. மன்னவர் எழுத்துவாள் மவியுடை அகுதும் வல்லமை தொடரும் வழிகள் கொள்ளும். தன்னொழி தவழ்ந்திடு பொழுதெனில் வானில் தன்னெழில் பரப்பு தகமை புள்ளும். கண்ணொழி அறிவுகோள் கருத்தில் நாமும் கற்றதில் அறிந்தோம் மரபு ஆனே. போற்றுவோம் என்கின்றவை. இது கட்டளை கலைத்தொகை அமைப்பில் அமைந்திருக்கிறது. ஞான திருப்பினில் ஞாயிறு ஆகிய ஞானமிக்கோர், திருப்பி சொல்லுகிறேன், ஞான திருப்பினில் ஞாயிறு ஆகிய ஞானமிக்கோர் காலத்திருப்பின் கணக்கை உலகினுக்கு அளித்தவராம். பால இணைப்பென பாலாம் பக்குவப்பட்டிருந்த சாலச் சிறந்த தமிழர் மரபினை போற்றுவோம். அடுத்தது பகலவனுக்கு நன்றி. ஆசிரியப்பா, இயற்கையில் இயல்பென இணைந்த தமிழோர், இயற்கையில் இயல்பென இணைந்த தமிழோர் செயற்கை அறிவியின் செயற்திரு நாளிடும் பியரா முறையில் பெரியன் பகலனை தயவாய் மரபாய் தனிவழி போற்றுதே. அடுத்தது பொங்கலோ பொங்கல் நீரிசை வெல்வா. எங்கள் மரபை எளிதில் மடை மாற்றி தங்கள் வரைவில் தருவதோ தங்கனிகள் நெஞ்சின் உறவோடு தை ஒன்றில் பொங்கலோ பொங்கலென கூவினியும் பொங்கு. எங்கள் மரபை எழுதினில் மடை மாற்றி தங்கள் வரைவில் தருவதோ தங்கனிகள் நெஞ்சின் உறவோடு தையொன்று பொங்கலோ பொங்கலென கூவினி பொங்கு. பொங்கலோ பொங்கலென கூவி பொங்கு. வாய்ப்புக்கு நன்றி. இடையில ஒரு குழப்பம் வந்துட்டது. போய் யோசனை போனதை கொண்டு போயிட்டேன். கவிஞரங்க தலைமை செய்யறதுனா கவலையாக இருக்கும். அண்ணன் கேட்டுனா கவிதையை மட்டும் கேட்கக்கூடாது. அதனால கனிமலாட்ட கவிதையை உண்மையில நான் சரியாக கவனிக்கல, மன்னிக்கணும். ஆனால் அழகாக என்னுடைய கவிதை உடம்பு போத பொங்கலோ பொங்கல் என்று நிறைவு கவிதை படித்திருந்தார். பொங்கலென கூவினி பொங்கு என்று அந்த கவிதை நிறைவில் அமைந்தது. அடுத்ததாக இந்த மரபை போற்ற வேண்டும் என்று ஞானத்திருப்பின் ஞாயிறுவாகிய ஞானமிக்கோர் காலத்திருப்பின் கணக்கை உலகினில் அழைத்து வராது போற்றுவோம் மரபை என்று கொண்டும் பகலவனுக்கு நன்றி கூறி அப்பொழுது இந்த பொங்கல் விழா கதிரவனுக்கு நன்றி கூறுகின்ற நிகழ்வு. அதிலே அவர்கள் செயற்கை அறிவை கூட கொண்டு வந்து செயற்கை வழியெல்லாம் கூறி பகலவன் இல்லாவிட்டால் எந்த இயற்கை எதுவுமே இல்லை. எனவே இந்த நாளின் முக்கியத்துவத்துக்காக கூறினார். அடுத்தது நாங்கள் காணுகின்ற காட்சி எல்லாம் மரபின் காட்சி தான். அதை நாங்கள் தன்னுடைய விஞ்ஞானத்துக்கு போன விண்வரை வளர்ந்து நல் வரைவுகள் கொண்ட வித்துடை மரபம் விளைத்தது ஒன்று தொடங்கி அந்த கவிதை காணுகின்ற எல்லாமே மரபினுடைய காட்சி என்ற அந்த கருத்தை கொண்டு வந்தார்.
அடுத்ததாக மரபின் வழி என்றொரு கவிதையும் மிகவும் அழகாக இருந்தது. வழிதரு மடங்கள் மரபணுவை பற்றி அவர் குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறாக அறிவியலும் மரபும் பொங்கலுக்கான கவிதையும் சேர்த்து அழகாக கவிதை பண்ணி இந்த அரங்கத்தை சிறப்பித்த பாவலர் கனிவுமனாசன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக கவிஞர் ராஜினி சுபாகரன் அவர்களை அழைக்கின்றேன். சைனர்களை கடைசியாக வச்சுக்கிறேன். நிறைய கவிதைக்கு கொஞ்சம் நல்லதுனால அதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். வேகமான கவிதை படிக்கணும்னா வேகமான கவிதை கடை ஓட்டி தோணும். அப்புறம் இன்னும் கவிதை கொஞ்சம் வேகமாக போகும், சேராகும். எனக்கு இன்னொரு இடம் இருக்குல்ல, என்னோட சேர்ந்த ஃபேன்ஸ் அப்படி இருப்பீங்களா, அதுக்காக அதே அமர்த்தோணுங்க. சரி, கவிஞர் ராஜினி சுபாகரன் அவர்களை அழைக்கிறேன். ராஜினி சுபாகரன் இன் தமிழ் கவிஞர், திறன்மிகு சேவையாளர், சீர்மிகு நட்பண்பு. எதை கொடுத்தாலும் எந்த பொறுப்பை கொடுத்தாலும் இல்லை என்று சொல்லாமல் எங்களுக்கு செய்கின்ற அந்த பண்பு அவரிடம் இருக்கிறது. உரையாலும் கவியாலும் உணர்வூட்டும் தமிழ் சிறந்த, அதாவது எங்கள் தேசியத்தில் தமிழ் மொழியில் சிறந்த உணர்வுள்ளவர். உரையாலும் கவியாலும் உணர்வூட்டும் தமிழ். என்னோடு பல பட்டிமன்றங்களில் பயணித்தவர். கரதேட மலையாக கனிவுடன் பொங்குமே, அவருடைய வரிகள் கரதேட மலையாக கனிவுடன் பொங்குமே என்ற அறிமுகத்தோடு அவரை அழைக்கின்றேன். கவிஞர் கழகத்தின் கவிஞரங்கம் பொழுதில் புவியோங்கும் கருத்தால் புதுமைகள் படைத்திட, அன்பும் அறமும் அகிலத்தில் நுழைந்திட, கவி வளங்கிட இசைவோடு அழைக்கின்றேன். வருக வருக வரிகளை தருக கவிஞர் ராஜினி சுபாகரன் அவர்கள். முத்தமிழ் தாய்மொழி வாழ்க, முதன்மொழி வாழ்கவே வாழ்க. முத்தென தோன்றினாய் வாழ்க, முனிவரும் தேவரும் மகிழ, முத்திரை பதித்தனை வாழ்க. முதலிடம் பெற்றனை வாழ்க, மூத்தவர் வாழ்த்தியே பாடிட, மூவரும் மகிழ்ந்தனர் வாழ்க. அரங்கத் தலைமைக்கும் கவியாசானுக்கும் அவையோர் அனைவருக்கும் உள்ளம் நிறைந்த உவகை கூடிய வள்ளுவன் வழியில் வாய்மையொரு வணக்கம். தமிழர் மரபாம் தைத்திருநாளாம் என்ற தலைப்பில் ஒரு ஆசிரியர் பாவடியிலான மரபு கவிதை. தமிழர் மரபாம் தைத்திருநாளாம், அமிழ்தினும் இனிய அவனியில் பொங்கல். முத்து மணிச்சர மாவிலை தோரணம், அத்தி முகத்தான் அடிதொழர் தைமகள். சிந்தும் வேர்வையால் சின்னல் விளைச்சல், செம்மை மகளாய் சீருடன் வருவாள். அள்ளி தெளிக்கும் மாதவன் வருகையை புள்ளினம் கூடி பூபாளம் பாடும். அள்ளி தெளிக்கும் மாதவன் வருகையை புள்ளினம் கூடி பூபாளம் பாடும். இயற்கை தந்த இன்பப் பொங்கல், வியக்கும் மரபில் விருந்தும் சிறப்பே. இயற்கை தந்த இன்பப் பொங்கல், வியக்கும் மரபில் விருந்தும் சிறப்பே. உண்ணும் உணவில் உடுக்கும் உடையில், நன்னுவர் மரபாய் நடையுடை பாவனை. கண்ணும் கருத்தும் கலந்து தமிழில், மண்ணில் விரும்பும் மகிழ்வு பெயர்கள். எண்ணி வைத்தால் இனிதே தமிழர், என்றும் நிலைக்கும் தையின் மரபே. மண்ணில் விரும்பும் மகிழ்வு பெயர்கள், எண்ணி வைத்தால் இனிதே தமிழர், என்றும் நிலைக்கும் தையின் மரபே. சொல்லிலும் செயலிலும் செந்தமிழ் ஓங்குக, வல்லினம் தவிக்க வன்முறை ஒழிக. நற்றவர் தமிழர் நல்லதை நினைப்பீர், நற்றமிழ் கொண்டு நன்றிகள் சொல்வீர். பெற்றவர் பிள்ளைகள் பெரிதும் மகிழ, நற்றவ பேற்றினால் நன்மைகள் ஓங்குக. சுத்தம் வேண்டி சுகமுடன் வாழ்க, நித்தம் மனைவி மக்கள் மகள. கவலைகள் மறந்து காசினியில் வாழ்க, நல்ல நிகழ்வுகள் நன்மை அடைவீர். அல்லவை அனைத்தும் அன்றே நீங்குக. அறிவுடன் நல்வாழ்வு அன்பினால் சிறக்கும், சிறிவுடன் தைமகள் செல்வமும் தருவாள். அறிவுடன் நல்வாழ்வு அன்பினால் சிறக்கும், சிறிவுடன் தைமகள் செல்வமும் தருவாளே.
பலமும் பாசமும் பந்தமும் நிறைகவே நலமும் வளமும் நன்மைகள் பொலியும். கலைகள் செழிக்கவும் கல்வியை பயிலவும் நிறையென இருப்பாள் நின்னருள் தருவாள். மாதமும் சிறக்கும் மாரியும் பொழியவும் வேதமாய் அறமும் வேருடன் நிமிரவும். மண்ணிலே மங்கையர் மாண்புடன் வாழவும் பண்பினை பேணும் பக்குவம் கொள்ளவும். தையின் மரபால் தனித்துவ திங்களை வையகம் முழுதும் வாழ்த்தியே நிற்கும். ஆன்றோர் வாக்கினை அவனியில் போற்றுவீர் ஈன்றோர் வந்திட இல்லறம் செய்வீர். ஆன்றோர் வாக்கினை அவனியில் போற்றுவீர் ஈன்றோர் வந்திட இல்லறம் செய்வீர். பண்டை புலவர் பாடிய மரபை இன்றைய தலைமுறை ஏற்றிடச் செய்வீர். பண்டை புலவர் பாடிய மரபை இன்றைய தலைமுறை ஏற்றிடச் செய்வீர். நல்லதோர் மரபினை நலம் பெறச் செய்வீர். என்றுமே எங்களின் அடையாளம் காத்திடுவீர். நல்லதோர் மரபினை நலம் பெறச் செய்வீர். என்றுமே எங்களின் அடையாளம் காத்திடுவீர். எங்களின் மொழி எங்களின் மரபு எங்கள் அடையாளமும் இதுவே புரிவீர். எங்களின் மொழி எங்களின் மரபு எங்களின் அடையாளமும் இதுவே புரிவீர். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. கவிஞர் ராஜினிஷ் பாகரன் அவர்கள் அழகாக பல விடயங்களை குறிப்பிட்டு சென்றார். தமிழ் மரபாம் கல்கரி நாளாம் என்ற தலைப்பிலே எங்களுடைய பொங்கல் நிகழ்வுகளை நினைவில் கொண்டு வந்தார். முத்து மணிச்சரம் என்றெல்லாம் அங்கே அழகான வரிகளில் பொங்கலை குறியீடுகளாக தொட்டி சென்றார். எங்களுடைய அதை அன்பினுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசினார். இந்த வியக்கின்ற இந்த மரபு விருந்தோம்பல் எவ்வளவு முக்கியம் என்று குறிப்பிட்டார். தை மாதம் என்பது எவ்வளவு சிறப்பான மாதம். இந்த பொங்கல் வருகின்ற தை மாதம் எவ்வளவு அழகானது, எவ்வளவு சிறப்பானது. எங்களுடைய தமிழ் மொழி எவ்வளவு சிறப்பானது. அந்த தமிழ் மொழியை நாங்கள் மரபும் மொழியும் எவ்வாறு பேணப்பட வேண்டும் என்றெல்லாம் நல்ல செய்திகளோடு இணைத்து ஒரு அழகான மரபு கவிதையை இங்கே தந்து இந்த கவியரங்கத்தை சிறப்பித்திருக்கின்றார் கவிஞர் ராஜினிஷ் பாகரன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக எங்களுடைய இளைய தளபதியார், எங்களுடைய கவிஞர் ஒரு தளபதி போல எங்களோடு பயணிக்கின்ற கவிஞர் சாய்ந்தன். எங்கள் கவியரங்கத்தில் அவர் எப்பொழுதும் ஒரு சிறப்பு கவிஞராக தோன்றி நல்ல கவிதைகளை தருகின்றவர். என்றும் மறுப்பு இல்லாமல் என்னுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த கவியரங்கத்தை சிறப்பிக்க வந்திருக்கின்றார். கவிஞர் சாயந்தன் கவிமல பொழிவார் புவியில் ஆறாகி பொங்கும் வேகம். கவிஞர் சாயந்தன் கவிமல பொழிவார் புவியில் ஆறாகி பொங்கும் வேகம். நமன்றிடம் வரிகளில் நத்தமிழ் முரசம் செவிகளுக்கு விருந்தை சேர்ப்பாரே கவியார். செவிகளுக்கு விருந்தை சேர்ப்பாரே கவியார். இப்பொழுது நான் கவிஞர் சாயந்தன் பசுபதி அவர்களை அழைக்கின்றேன். இந்த கவியரங்கத்தின் மரபு கவிஞராக கவிஞர் கழகத்தின் கவியரங்க பொழுதில் புவியோக்கம் கருத்தால் புதுமைகள் படைத்திட அன்பும் மலமும் அகிலத்தில் விழுந்திட இன்கவி மலன்கட இசையோடு அழைக்கின்றேன். வருக வருக வரிகளை தருக வாருங்கள் கவிஞர் சாயந்தன் பசுபதி அவர்கள். எல்லோரும் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த கவியரங்கத்துக்கு அடுத்ததாக நன்றியுரை நம்முடைய செயலாளர் பாவலர் பவானி பிரம்மகுருசிங்கம் அவர்கள் காத்துக்கொண்டிருக்கின்றார். அவர் நீங்கள் எழுந்ததுன்னா அவர் குழம்பிடுவார். ஒரு பேரும் அசையக்கூடாது. அவருடைய நம்பிக்கை முடியும் மற்றும் அவர்களிடையில் தலைவர் நீங்கள் ஏதாவது இருக்கா இடையில் சொல்லியிருக்கிறார். ஓகே ஓகே. இப்பொழுது சாயந்தன் பசுபதி அவர்கள் கையளிக்கிறேன். முதலில் தமிழ் தாய்க்கு என் வணக்கத்தை சொல்லி என் கவிதை தொடர்கிறேன். 8 திசையெங்கும் கொட்டி முழக்கிடும் 8 தமிழ் மொழியே கட்டுக்குலையாத சொட்டு இளமையின் பட்டு பெரும் பொழிலே சுற்றும் புவியடை சீரொடு எங்கனும் பற்றி படர்ந்தவளே கற்று தெளிந்திட கண்டல் சுவையென முற்றும் இனிப்பவளே முன்னை மொழிக்கலாம் முதற் பொருளாய் மொழிபவளே எங்கள் கன்னி தமிழ் திருவே தென்பொதிகை விட்டெழுந்து சந்தனத்தில் குளித்தெழுந்து பூதளத்தில் வந்துலவும் பூந்தமிழே
அன்றாடம் என்னாவில் நின்றாடும் நிறைமகளே, மெல்ல தட்டி கொடுத்தன்னை தாங்கி வளர்ப்பவளே, தமிழ் அன்னை என்னும் அழகே. பிள்ளை உணர்ந்தன் வண்ண கமலத்தால் வீழ்ந்து வணங்குகின்றேன், மெல்ல வாழ்த்தி அருள்வாயே. செவிப்புறத்தை புகுந்து சுகந்தமாய் சிந்தனையை சிலிர்க்க வைக்கும் கருத்தியலை எடுத்தியம்பும் பல்துறை வித்தகனார். இலக்கணம் இலக்கியம் அனைத்தையும் அறிந்தும் தலைக்கணம் இல்லா தனிப்பெரும் சாதனை சிகரம் கவியரங்க தலைவர் அண்ணன் அகனி சுரேசுக்கன் வணக்கம். தோல்வலியன் ராமனையும் பூவலியால் சீதையையும் வழியே தேன்வழிய பாடி வைத்த கம்பனவன் காவியத்தை தீஞ்சுவையாய் மெருகேற்றி தெவிட்டாமல் தெளிவோடு செவிவழியே வார்த்துரைக்கும் என் ஆசான் மாவிலை மைந்தனை இந்த மானியூர் மைந்தன் வழங்குகின்றேன். எதுகையோடு மோனை கூட்டி புது கவிதை புனைந்து வரும் அருச்சுவடி மாணவன் நான். கவியாசான் கட்டளைக்கு தலைவணங்கி இந்த அறிவார்ந்தோர் அவையினிலே அரங்கடியே நான் வந்தேன். ஆன்றோரே சான்றோரே அன்பு தமிழ் உறவுகளே, என் வண்ண தமிழோடு வணங்கி நான் மகிழ்கின்றேன். சிந்தனையை சிலிர்க்க வைக்கும் விந்தை கவிபடைக்கும் சிந்து கவி கழகத்து பூந்தமிழ் தடாகத்தே பூத்த கவிமலரில் பின்பலர்ந்த பிள்ளை இது. எதையெடுத்து மெதுகியாக்கி மனதிலாடும் நினைவுகளை வரிகளாக்கி மெருகோடு சீராக்கி புதுக்கவிதை வடிவாக பதியமிடும் பாமரன் நான். நினைத்ததை நான் அடைந்திடுவேன், நிறைமனதாய் பாடிடுவேன், இனத்தமிழன் எனும் துணிவில் நெஞ்சுயர்த்தி நடைபெறுவேன். அதற்காக பாரெல்லாம் பறை முழக்கி பாவலன் நான் என்றே புலம்பி அலைகின்ற பித்தனும் நான் அல்ல. இன்று இந்த அவையினிலே இனிமை நிறை விழாவதிலே கனிவாக கவிவாட களிப்போடுதான் வந்தேன். தை பிறந்திட தமிழருக்கு வழி பிறந்திடும், மெய் உழைப்பினால் மகிமை புரிந்தவர் மேதினி எங்கண்டும் மேன்மையாய் உளிரட்டும். ஏற்படுத்தவர் ஏற்றமடைந்தவே சீர்பெரு வாழ்வினில் சிந்தையும் மகிழ்வர ஊர் சிறக்கவே உயர்ச்சி அடையட்டும். ஒளிபரப்பும் கதிரவனை ஏருளவர் உழைப்பினை தமிழ் தாயின் சிறப்பினை தைமகள் பிறப்பினை தமிழர் தரணி போற்றும் திருவிழாவாம் தைப்பொங்கல். பற்பல வளங்கள் எல்லாம் பாரினிலே பகிர்ந்தளித்து அற்புதமாய் அருள் சுரக்கும் எழில் தவள வேந்துளையாளுக்கு எடுக்கும் விழா. ஏருளவர் உடல் உழைப்பால் கொட்டும் வியர்வையெல்லாம் கற்றை மணிக்கதிர் வடிவாய் முட்டி தலையசிக்கும். அற்புதமாய் எழில் தவளும் ஆனந்த தைமகளை இப்புவியுள்ளோர் பொங்கலிட்டு இன்முகமாய் வர வேண்டும். பொங்கல் வைத்து படையிலிட்டு தைமகளை வரவேற்க வளமான கவியோடு ஐவர் நாம் இங்கே வந்தோம். பயிர்களை உயிராய் விலங்கின உயிராய் இயற்கையை உறவாய் உற்றதொரு துணையாய் பற்றோடு வாழ்கின்ற அற்புதத்தின் அடையாளம் பகருகின்ற அருமை வளம். முந்தையர் சிந்தையிலே முன்னமே முகழ்ந்திட்ட மேன்மையின் மகிழ்வுகள், மண்ணிடை மலர்ந்திட்ட கண்ணிய மரபுகள் பொன்னிலும் நிகரென மண்ணியே விழுந்திடும். ஞால பரப்பினில் கோல செழுமைகள் கால நதியினில் கரைந்திடும் கலநயம் பருதியின் ஒளியென படர்ந்துமே விழுந்திடும். ஆழ்மன அலைகளில் உழைவிடும் நிறைவுகள் பெருமையின் மிளிரென பாரிடை சிறந்திடும். மண்படு மரபினில் மாண்புறு தமிழினம் குன்புகள் சூடிட தேடிய தேன் தமிழ் செல்வம் கண்டன எண்ணியே காத்திடும் செழுமைகள். வண்ண திங்களில் வணங்கிய நாம் தொழுதிடும் உன்னத தருணமிதில் மாறிவரும் உலக ஒழுங்கில் மனதிருத்தி ஈழத்தமிழினம் ஒன்றுபட்டு ஊரணியில் நடைபெற்றால் கால பெருநதியில் கரையாமலும் வாழ்வு நிலையாக நின்றுயரும். ஒற்றுமையும் தான் கேட்டு இழிந்து அழிந்திடாமல் தடையாயிருப்பவற்றை நாம் கொய்து பொங்கலிட்டு பெருமை கொள்வோம். மனித குலம் செழிப்புறவே உயிர்களெல்லாம் மகள் புரட்டும். உலகமதை நம் தமிழாம் தாயவளை ஆளட்டும். நன்றே நன்மையெல்லாம் நலம் சூழ வெல்ல வேண்டி தமிழ் கவிஞர் கழகத்து பொங்கல் இங்கே உண்பவர்கள் அமுதமதை உண்டவராய் ஆயுள்கள கூடட்டும். 4 மாடுகளை நரியொன்று விரித்தாண்டு திசை திருப்ப சிங்கம் அதை போன்று சுவைத்த கதை நாம் அறிவோம். அன்று நாடாளுமன்றத்தை களத்தை உணராமல் சொந்தம் என்று சொத்தொன்றும் வீடு வேற்றி எமக்களிக்கும் வித்தகர் தாம் என்று கத்தி திரிந்தவர்கள், கவிய எலும்புக்கு வாலாட்டி சுழன்றவர்கள், சிந்தைக்கும் செயலுக்கும் சம்பந்தம் ஏதுமின்றி சாகின்ற வேளையிலும் சிம்மாசனம் ஏறுகின்ற சீர்கட்ட ஆசையினால் எங்க சங்க தமிழ் வீரத்தை சாகடித்து விட்டனரே. காணும் இடமெல்லாம் கருத்தும் விமர்சனமும் வீணான வெளிப்பாடு ஊடகத்தை நிறைந்திருக்கு. சாதித்த கனவேறு சமகாலத்தில் இல்லை என்று நீதிக்கு முரணான கதை பலவும் உலகுகின்ற வேளை இது. சத்தியத்தை நெஞ்சிருத்தி சாகரத்து சிகரம் தொடும் கால பெரும் பொறுப்பு புலம் பெயர் உறவுகளாம் கரங்களிலும் தான் இருக்கு. நீட்டி முழக்கி நேரம் அதை கரைத்து பாட்டி வதைத்து உண்மை முணுமுணுக்க வையாமல் முடிவாய் நான் ஒன்று சொல்வேன். வீரிய விதைகளை நாம் வரிசையாய் விதைத்துள்ளோம். கடமதனை உணர்ந்து காரியங்கள் ஆக்கிடுவோம்.
இலட்சியத்தை வழிநடந்து இலக்கதனை நாம் அடைவோம். நல்ல வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றி கவிஞர் சாய்நாத் பசுமதி அவர்கள். நான் கூறியது போல வேக நடை விறுவிறுப்பான விடயங்களை அழகாக கூறி சென்றார். தமிழை அவர் எவ்வளவு தூரம் நேசிக்கிறார் என்பது அவர் தமிழை பற்றி பாடும் தொடக்க வரிகள் நினைவூட்டின. உழவனுடைய உழைப்பு, தமிழ் மொழியினுடைய சிறப்பு, பொங்கலின் சிறப்பு, இந்த கவிஞர் கழகத்தில் இந்த விழாக்களின் சிறப்பு என்று பல்வேறு விடயங்களை அழகாக கோர்த்து தனக்கே உரித்தான வகையினையில் இந்த கவியரங்கத்தில் தமிழ் மரபுத்திகள் விழாவிலே என்னென்னெல்லாம் சொல்ல வேண்டுமோ, என்னென்னெல்லாம் நாங்கள் எங்கள் மனதை உணர்வூட்டுகின்ற அந்த விடயங்கள், நன்றியோடு நாங்கள் பார்க்க வேண்டிய விடயங்கள் அத்தனையும் ஒதுங்கு சேர கொண்டு வந்த அழகான கவிதைகளுக்கு இந்த அரங்கத்தை விளப்பித்தமைக்காக கவிஞர் சாய்நாத் பசுபதி அவர்களுக்கு உங்களுடைய நன்றி. நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே இந்த கவியரங்கம் உண்மையில் இந்த கவியரங்கத்தை செய்யுமான கேட்ட பொழுது எங்களுக்கு நேர பற்றாக்குறை இருக்குமே என்று நான் சொல்லிட்டேன். சற்று தயங்கினேன். இருந்தாலும் அவர்களோடு இல்லை வேண்டும் என்று கூறியதால் உண்மையில் இந்த கவியரங்கத்தில் இன்னும் பல கவிஞர்கள் விருப்போடு இணைவார்கள். ஆனால் எங்களுக்கு நேர பற்றாக்குறை காரணமாக சில 4 கவிஞர்களோடு உங்களுடைய நேரத்தையும் அதிகம் வளர்த்துக் கொள்ளாது இந்த கவியரங்கத்தை இந்த நிகழ்வின் ஒரு பகுதியாக தந்திருக்கின்றோம். குற்றம் குறையிருப்பேன் நினைத்துக் கொள்ளுங்கள். பொறுமையோடு இந்த கவியரங்கத்தை கண்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த விழாவிலே பல்வேறு வகையில் இந்த விழாவின் சிறப்புக்கு பலரும் ஒத்துழைத்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் இந்த நேரத்தில் கவிஞர் கழகத்தின் சார்பில் நாங்கள் நன்றியோடு நினைக்கிறோம். அந்த நன்றியை உங்களுக்கு ஒரு முறையான முறையில் தருகின்ற பொறுப்பு கவிஞர் கழகத்தினுடைய செயலாளருக்கு உண்டு. எனவே இப்பொழுது கவிஞர்